நடவு நட்டதிலிருந்து 3வது நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளாக நீங்கள் வந்து பிரிட்டிலா குளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி வந்து போடணும். நம்ம ரிப்பீட் ப்ளஸ் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பீட் ப்ளஸ் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பொதுவாக வந்து ஏக்கருக்கு 600 மில்லி பிரிட்டிலா குளோர் தான், வேறு எந்த மருந்தும் கிடையாது. அதை வந்து மணலில் கலந்து போடுறதா இருந்தால் ஏக்கருக்கு 500 மில்லி, அல்லது வந்து இந்த தண்ணி வச்சு தண்ணி மேலே வந்து இந்த மருந்து போடணும். அது மணலில் கலந்து போகிறது ஒரு டைப், இல்லை நேரடியாக அந்த பாட்டிலேருந்து அப்படியே வந்து சொட்டு சொட்டாக தண்ணி மேலே விடுற மாதிரி இன்னொரு டைப் இருக்குது. அது வந்து ஏக்கருக்கு 600 மில்லி. இதுதான் வந்து களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் நடவு வயலுக்கு. அதே வந்து நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து விதைத்த 15வது நாளில் வந்து நம்ம வந்து பிஸ்பெரிபாக் சோடியம் ஏக்கருக்கு 150 மில்லி, அது கூட வந்து பைரோசோசல்ஃபியூரான் ஈத்தைல் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் வந்து 80 கிராம், அல்லது அல்மிக்ஸ் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அல்மிக்ஸ் டெக்னிக்கல் சொல்லக்கூடிய வந்து மெட்சல்ஃபியூரான் மீத்தைல் ப்ளஸ் குளோரிமியூரான் ஈத்தைல், இது வந்து 8 கிராம். இந்த மெட்சல்ஃபியூரான் மீத்தைல் ப்ளஸ் குளோரிமியூரான் ஈத்தைல் வந்து ஏக்கருக்கு 8 கிராம், அல்லது பைரோசோசல்ஃபியூரான், உங்களுக்கு கூரைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பைரோசோசல்ஃபியூரான் ஈத்தைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 80 கிராம். இது கூட 150 மில்லி பிஸ்பெரிபாக் சோடியம் போட்டு நம்ம அடித்தா போதுமானது. அதாவது ஸ்ப்ரேயாக கொடுக்கணும். முக்கியமான விஷயம், நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 15 நாள் கழித்து நம்ம இந்த களைக்கொல்லி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தண்ணியை வந்து வயலில் இல்லாதவாறு பார்த்துக்கணும். தண்ணியை வடித்து விட்டு அந்த மேலே இருக்கும்போதே அடிச்சிடணும். மருந்து ஸ்ப்ரே, இந்த களைக்கொல்லி அடித்ததுலேருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு 24 ஹவர்ஸ் வந்து வயலை காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டினா போதுமானது. அப்படி கட்டக்கூடிய தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு வயலில் இருக்கிறது மாதிரி நம்ம தண்ணி குறையாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது வந்து நேரடி விதைப்பில் அடிக்கக்கூடிய களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும். இது வந்து 15வது நாள் அடிக்கணும். தேவைப்பட்டால் இன்னொரு முறை வந்து நம்ம அடிக்க வேண்டியது இருக்கும். தேவைப்பட்டால கண்டிப்பாக வந்து நேரடி விதைப்புக்கு 2வது களைக்கொல்லி அடிக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 40வது நாளில், 35வது நாள்லேருந்து, ஏற்கனவே அடிக்கிறது 15வது நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே அடிச்சிடறோம். 2வது அடிக்க வேண்டியது வந்து 35வது நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே திரும்பவும் இதே டோஸ் தான். பிஸ்பெரிபாக் சோடியம் வந்து ஏக்கருக்கு 150 மில்லி, அது கூட வந்து பைரோசோசல்ஃபியூரான் ஈத்தைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தாக இருந்தால் 80 கிராம், அல்லது அல்மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல். அது வேறு பேரில் வருது. அல்மிக்ஸ், இண்டோமிக்ஸ் அப்படி வேறு பேரில் வருது. ஆனால் மருந்து வந்து பார்த்திங்கன்னா மெட்சல்ஃபியூரான் மீத்தைல் ப்ளஸ் குளோரிமியூரான் ஈத்தைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, 2 மருந்து சேர்ந்தது வந்து 8 கிராம் பாக்கெட்டில் வரும். இதை சேர்த்தா போதுமானது. இது வந்து களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும். இதுதான் நேரடி விதைப்புக்கும் நம்ம வந்து நடவு வயலுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த களைக்கொல்லி மட்டும்தான். மற்றபடி உர நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து க்ரீன் மேனியூர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுந்தாள் உரங்கள் வந்து இந்த சாணப்பை, தக்கை பூண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு ஒரு 1.5 மாதங்கள் முன்பாக நம்ம வந்து விதைச்சி மடக்கி உழுது சேறு கலக்கி அதில் வந்து பயிர் வைக்கிறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, அதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீ தாராளமாக நன்றாக மக்கிய தொழு உரம், கடைசி உழவின் போது நன்றாக மக்கிய தொழு உரம் ஏக்கருக்கு 10 டன் வரைக்கும் நீங்கள் வந்து போடுறது நல்லாயிருக்கும். 5 to 10 டன் வரைக்கும் போட்டு கடைசி உழவு உழுது